மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர் கமிட்டி சேர்ந்த மறுமணம் பெண்மணனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க என்ன ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபநாசத்தில் இருக்கிறாங்கங்க. இவங்களோட பேர் வந்து குறிப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி 6வது மாதம் 1984 பிறந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஆணொன்று பொண்ணுன்னு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் தவறுனால அவங்க தாத்தா பாட்டி, அதாவது அந்த ஆண்கள் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவர் இல்லாதனால கணவன் சைடில் உள்ள தாத்தா பாட்டி வந்து எங்கள் பையன் தான் போயிட்டான், எங்களுக்கு பேரம்பேத்தி வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக எல்லாம் அவங்க இந்த குழந்தைக்கும் இவங்களுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து படிக்க வச்சுக்கிட்டு, இனிமேல் உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் கூட கல்யாணம் பண்ணிக்கோ, எங்கள் பேரம்பேத்தி வந்து எங்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இனிமேல் எக்காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலைக்காகவும் அந்த குழந்தைங்க வந்து இந்த அம்மா பக்கம் வரமாட்டாங்க. இந்த அம்மாவும் போய் அங்கே பார்க்குற மாதிரி இல்லைங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட பிறந்தவங்களோ ஒரு அம்மா அப்பாவோ அக்கா தங்கச்சியோ யாருமே கிடையாது. இவங்க வந்து தனியாக தான் இப்போ வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10வது முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து மெயினாக அதாவது தேவராக இருந்தாலும் சரி, அந்த வகையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா மெயினாக வந்து ஜாதி தடையில்னு தான் சொல்லியிருக்காங்க. யாராக இருந்தாலும் ஓகே, என்னை வந்து ஏற்றுக்கக்கூடிய வரன்னு யாராக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இவங்க எப்படி கணவனை இழந்திருக்காங்களோ அதே மாதிரி ஒரு மனைவி இழந்தவங்களோ, இல்லை ஒரு 5 வயசு டிஃப்ரெண்ட்டோ ஒரு 3 வயசு டிஃப்ரெண்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்புள்ளவங்களுக்கு யாருக்காவது இந்த வரணம் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணி மேலும் வரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.